கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 24 அதனுடைய 7வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. சங்கீதத்திலே சொல்லுகிற வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எங்கள் வாசல்கள் என்று சொல்லுகிறது தேவ ஜனத்தை குறிக்கிற சொல்லாக இங்கே காணப்பட முடிகிறது. அந்த வாசல்கள் ஏன் வாசல்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? 2 காரியம். ஒன்று, தேவனை பூமியிலே வெளிக்கொண்டு வருகிற அல்லது வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாக ஸ்தோத்திர இயேசுவை தேவனை அறிந்து கொண்டு ஆராதிக்கிறவர்களாலே மாத்திரம்தான் முடியும். ஆனபடியினாலே அவர்களை வாசல்களாக தெரிந்து கொள்ளுகிறார். 2வதாக ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே இயேசுவை அறிவதற்கும் இயேசுவை ஆராதிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு ஜனம் ஒருவர் வருவதற்கும் நம்மை ஆண்டவர் வாசலாக பயன்படுத்துகிறார். இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் இயேசுவினிடத்தில் ஒருவர் வருவதற்கும் நம்மை ஆண்டவர் வாசலாக பயன்படுத்துகிறார். இங்கே சொல்லப்பட்ட அந்த வாசல்களை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் அங்கு எழுதுகிறார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற. அப்படியானால் தேவனை பூமிக்கு கொண்டு வருகிற வாசலாய் இருக்கிற தேவஜனம், தேவனிடத்திலே ஒருவரை கொண்டு வருவதற்கு வாசலாய் இருக்கிற தேவஜனம் தலை கவிழ்ந்து நடப்பதற்கு அல்லது அவமானப்பட்டு நடப்பதற்கு ஏதோ ஒன்று வாழ்விலே சம்பவித்து விடுகிறது. அதனாலே அந்த இடத்திலே சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தலைகளை இப்படிப்பட்ட தேவனுடைய வாசல்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய வெட்கத்தை மாற்றும்படியாக உங்களுடைய நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் மாறி அது மாறும்படியாக தலை குனிந்து நடக்கிற உங்களுடைய வாழ்விலே மகிமை உண்டாவதற்காக மகிமையின் ராஜா அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க போகிறார். நம்முடைய தேவனுடைய வாசல்களாய் இருக்கிற நம் மூலமாய் கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட போகிறார், மகிமையானவைகளை செய்ய போகிறார் என்று இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருப்பதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனை இந்த உலகத்திற்கு பிறப்பிக்க செய்கிற வாசலாகவும் தேவனிடத்தில் ஒருவர் வருவதற்குரிய வாசலாகவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் சங்கடங்களை, வேதனைகளை பெருக பண்ணி தோல்வி முகத்தோடு நடக்க செய்கிற இந்த சத்துருவின் பயங்கரமான கிரியைகள், இவைகள் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி தலை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா அந்த வாசல் வழியை பிரவேசிக்க போகிறார். அப்பொழுது தோல்விகள் மாறி அந்த முகங்களுக்கெல்லாம் ஒரு களிப்பும் மகிமையும் மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகும் என்பதை இங்கே அந்த சங்கீதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வாசல்களானால் இந்த மகிமையை அடைவதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே எப்படி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே ஆண்டவரை பிறப்பதற்கு, வெளிப்படுவதற்கு எங்களை வாசல்களாக வைத்திருக்கிறீர். ஒருவர் தேவனுக்குள் வருவதற்கு எங்களையும் வாசலாக வைத்திருக்கிறீர். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே உம்முடைய உன்னதமான இந்த உத்தரவாதத்தை பெற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே தலை குனிந்து நடக்கப்பட பல அவமானங்கள், தோல்விகள்,
ஏமாற்றங்கள் எல்லாம் வந்து விடுகிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி அதே வாசல்கள் மூலமாய் மகிமையின் ராஜா வெளிப்படும் போது அந்த மகிமையினாலே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு மகிழ்ச்சி உண்டாகுமே. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய அல்லேலூயா வாசல்களாய் கடைசி வரையும் இருந்து எங்கள் கடமைகளை செய்து மகிமை அடைய உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.